ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி இஷ்யூ இன்னும் போயிட்டே இருக்குது. ஒரு சில பக்கம் வந்து ஏன் இந்த பொண்ணையே திட்டுறீங்க, மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் போயிட்டுருக்கு. இதை வந்து பொது இடத்துல இட்டு வந்தது இவங்க தான், ஜாய் கிறிஸ்டி. சம்டைம்ஸ் திட்டுறாங்க அப்படின்னா எனக்குமே இந்த பொழுது திட்ட தோணுது. மற்றவங்க என்ன அர்த்தத்தை திட்டுறாங்கன்னு தெரில, எனக்கு ஏன் திட்ட தோணுதுன்னா, ஒரு படித்து இப்படி முட்டாள்தனமாக இப்படி உக்காந்துருக்காங்க. இவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து 1.5 மாதமாக என் திடீர்னு காலைல போனவர் 1.5 மாதமாக கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளில வந்துட்டாங்க. இவங்க ஏன் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு இந்தளவு இடம் கொடுத்துன்றது சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி ஜுடிஷியலாக பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நாங்கள் கல்யாணம் பண்ணோம், இவருக்கு அங்கே அவ்வளோவா கவனிப்பு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சமாக அறிவு வேணாமா? அவர் சுயநலத்துக்காக என்னென்னமோ போய் சொல்லலாம். இந்த மாதிரி நடந்துக்கிற எல்லா ஆம்பளைங்களும் தான் என்னமோ உலகத்தில் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி போய் சொல்ல தான் செய்வாங்க. படிச்சிருக்கோம், ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கும், ஆல்ரெடி வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு டிவோர்ஸின் கேள்விப்பட்ட இவங்களுக்கு ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தினால தான் நீங்கள் வந்து டிவோர்ஸ் ஆகியிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ ஒரு பொறுப்பான அம்மாவாக, ஒரு படித்த பொண்ணாக எப்படி இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கணும். இப்படி பண்ணுறதெல்லாம் கூமுட்டத்தனம். அதனால தான் இவங்க மேலே இன்னும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் தான் பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பொண்ணுக்கு ரூட்டு விடுற எல்லா ஆம்பளையும் தன்னுடைய மனைவியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருக்கலாம், அறிவு வேணாமா? அப்படி கெட்டவளாக இருந்தால் இவர் என்ன நேற்று நேரம் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி விட்டு வந்துட்டு ஒய்ஃப் உங்ககிட்ட வந்திருக்காரா? 2 குழந்தை நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அப்படி மோசமான வாழ்க்கை வாழ்ந்துருந்தானே 2 குழந்தைய விட்டுட்டு அவர் இங்கே வந்திருப்பாரா? 2 குழந்தை பெற்றிருப்பாரா? ஸோ அது நீங்கள் தான் வந்து அந்த ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க இந்த ஜாய் கிறிஸ்டி. அடுத்து இன்னொன்று அவங்க வைக்கிற வாதம், தனக்கு நியாயம் சேர்க்குற மாதிரி ஸ்ருதி வந்து, அதாவது மாதம்பட்டி சாரோட ஒய்ஃப் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அவங்களும் ஒரு படித்த பொண்ணு, அவங்க லாயர், அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கணும் இவங்க எதிர்பார்க்குறாங்க? அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்திருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக மாதம்பட்டி சார்ட்டையில் அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா இவங்ககிட்ட வந்து கெஞ்சணுமா, என் புருஷனை விட்டுருங்க, இல்லை இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தர்ணா பண்ணணுமா? இது எல்லாம் மீடியாவில் ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் இஸ் நாட் அ சிம்பிளி அ காமன் மேன். ஸோ அவர் ஒரு லைம் லைட்டில் இருக்கப்ப இது வந்து பெருத்த ஒரு அவமானமாக ஆகும் அந்த குடும்பத்துக்கே. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஒரு நாள் திரும்ப வருவார் அப்படின்ட்டு. ஆனால் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க வந்து எதிர்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு ஆணும் அவனாக திருந்தாதான் உண்டு. இங்கே யாரும் கெடுபிடி போட்டுலாம் பிடிச்சி வைக்க முடியாது. 4 சவத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாலும் கெட்டு போகிறவன் கெட்டு போயிட்டு தான் இருப்பான். அதுக்காக இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலை, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலை, இவங்க வெள்ளைக்கொடி காமிச்சாங்கன்ற அர்த்தமே கிடையாது. அடுத்து ஜாய் கிறிஸ்டல்டா மேலே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொறுப்பான அம்மாவாக நீங்கள் இருந்திருந்தால் இன்னொரு குழந்தைய சுமந்துட்டு வந்து நிற்க மாட்டீங்க. இந்த 1.5 மாதத்தில் நீங்கள் இவ்வளவு பண்ணுறீங்க. ஒரு 3 வருஷம் வாழ்ந்துருக்கோம், 1.5 மாதம் குழந்தைய வச்சுட்டு. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அதோட வலி வேதனையும் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அது வந்து டீப்பாக இன் ஃப்யூச்சர் வரைக்கும் யோசித்து உட்காந்துருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கும்? பட் பொறுமையாக உட்காந்துருக்கான்னா தன்னுடைய சில்ட்ரனோட எதிர்காலத்துக்காக. இன்கேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி இஷ்யூவில் மாட்டினாங்க அப்படின்னா இந்த மாதம்பட்டி ரங்கராஜோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும், அவருடைய ஃபேம் பாதிக்கப்படும். அதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கலாம் அஸ் ஒய்ஃபாக. நீங்கள் என்ன யோசிச்சிங்க? சுயநலமாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு சுயநலவாதி, அந்த மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு சுயநலவாதி, 2 பேருமே வந்துட்டு நல்ல ஜோடி சேர்ந்துருக்கீங்க. இந்த சுயநலவாதி அப்படின்றது எதில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கே 1000 பேர் ப்ரப்போஸ் பண்ண வருவான்.
கல்யாணம் ஆகி புருஷனோட இருக்கவங்களுக்கே. நீங்கள் சிங்கிளாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு மாதம்பட்டி சார் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? அவர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரா? நீங்கள் அப்படி யாரு கூடயாவது ஒரு ஆம்பளைத்தனம் வேணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. மனைவி இல்லாமல் குழந்தைங்கள தனியாக வளர்த்துக்கிட்டு அந்த மனைவி இறந்துருப்பாங்க. ஸோ ஆனால் அதை விடுத்து எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் வந்திருக்க மாட்டாங்களா என்ன? நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இவரோட தான் ஒரே ஒரு ஆம்பளை அவங்க லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணது. இதுக்கு முன்னாடி யாரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி எதுவுமே சொல்லலையா? வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க இவரை. அதே மாதிரி ஃபுல்லாக ரெக்கார்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ, ஒரு இது. நீங்கள் எந்த வாழணும்னு நினச்சி அதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. ஸோ உங்களோட இந்த மாதிரி நடவடிக்கை தான் அந்த ஒய்ஃப் ஸ்ருதிக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசத்தை காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியா இன்டர்வியூ எடுக்க வரவங்ககிட்ட ஃபுல்லாக வந்துட்டு நேற்று கூட உங்கள் வீடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு எப்படி பர்த்டே கொண்டாடணும், எவ்வளோ நான் அன்பாக இருந்தேன், பாசமாக இருந்தேன். உங்கள் வேலை அதுவாங்க? ஒரு பொறுப்பான அம்மாவாக இருக்கிறத விட்டுவிட்டு அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறது உங்கள் வேலையா? அவரை இன்ஸ்பயர் பண்ணுறதா உங்கள் வேலையா? ஸோ இதைத்தான் உங்கள் முட்டாள்தனம். படித்து இண்டிபெண்ட்டாக அழகாக வாழாமல், உங்கள் திறமையை வச்சு வாழாமல், ஒரு பொறுப்பில்லாத ஒரு பெண்ணாக நீங்கள் நடந்துக்கிட்டதுக்காக மட்டும்தான் உங்கள் மேலே எல்லாருக்கும் வருத்தம், எனக்கும் வருத்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.